மனுஷனோட வாழ்க்கை ஒரே நிமிஷத்தில் மாறிடும். ஒரு பொண்ணு ட்ரெயினில் இருந்து தள்ளி விடப்படுறாள். அதே நிமிஷம் அவளை உலகத்தோட உச்சிக்கு கொண்டு அப்படிப்பட்ட அந்த பெண்ணோட நேம் தான் அருணிமா சின்ஹா. இந்த பொண்ணு இந்தியாவில் சிம்பிள் ஃபேமிலியில் பிறந்த. இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸில் சரியான ஆர்வம். சின்ன வயசுலேயே வாலிபால் பிளேயர் ஆகணும், இந்தியாவுக்கு விளையாடணும்னு பல நாள் கனவு அவளுக்கு. ஆனால் ஒரு நாள் அவள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது சில திருடங்க வந்து அவளோட செயின் பேக்கை எல்லாமே வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அவள் ஒத்துக்கவே இல்லை. திருடங்கிட்ட சண்டை போட்டா. இதில் கவலையான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு அவ்வளோ போராடியும் அதில் ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் அந்த பொண்ணை ட்ரெயினுக்கு வெளியே தூக்கி வீசிட்டாங்க. இதில் சோகமான விஷயம் என்னண்டா, அவள் விழுந்த அந்த ட்ரெயின் ரோட்டில் இன்னொரு ட்ரெயின் வந்து அவள் காலு மேலேயே ஏறுது. அந்த பொண்ணு இருட்டில் ரத்தத்தில் நனைஞ்சே அதே இடத்துல ஹெல்ப் இல்லாமல் இருந்திருக்கா. அவள் கத்துனா, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. ஆனால் யாருக்குமே அது கேட்கல. முழு இரவும் அவள் அங்கேயே துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கா. காலை ஆவணத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தர் பார்த்து அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து அந்த டாக்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உன்னோட கால் வந்து செயலிழந்து போயிடுச்சு. அதுக்கு அந்த பொண்ணுக்கு மனசில் தோணுன ஒரே ஒரு விஷயம், அவ்வளோதான், என்னோட லைஃபே முடிஞ்சு போச்சு. அப்படி இருந்த அந்த பொண்ணுக்கு ஆனால் அந்த மனசு மட்டும் தோற்கவே இல்லை. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கிட்டே ஒரு பெரிய டிஸ்கஷன் எடுக்கிறா. நான் எவரெஸ்ட் மலையில் ஏறணும் அப்படின்னு. ஒரு காலே இல்லாத பெண் எவரெஸ்ட் ஏறணுமா அப்படின்னு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. உன்னால நடக்கவே முடியாது, நீ எவரெஸ்ட் ஏற போறியா அப்படின்னு எல்லாருமே கேலி பண்ணவும் அதுக்கு அவ ஒரே ஒரு விஷயம் சொன்னான், என்னால் முடியும்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு. அதுக்காக அவ ஆர்டிஃபிஷியல் லெக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா. நடக்க கஷ்டம், நிற்க கஷ்டம், ஒவ்வொரு ஸ்டெப்பும் வலி. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எல்லா வலியையும் அனுபவிச்சு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றான். மழை, காற்று, வலி எதுவுமே அவளை நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் அந்த நாள் வந்துச்சு. மவுண்ட் எவரெஸ்ட் கிளீம் பண்ண ஆரம்பிச்சா. சாதாரண மவுண்டன்லாம் அது உலகத்திலேயே ஹைகஸ்ட் பீக். அங்க அவ்வளவு பொசிஷன் இருக்காது. சின்னதா மிஸ் ஆகுனா கூட உயிரே போய். ஆனா அந்த பொண்ணு அவளோட ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவளோட வலியை நினைச்சு, ட்ரெயின் ஆக்சிடென்ட், லாஸ்ட் லெக், இது எல்லாமே அவன் நினைச்சு பார்த்தா. அதனால அந்த பொண்ணுக்கு ஒரு துணிச்சலும் எனர்ஜியும் சேர்ந்து வந்துச்சு. ஃபைனலி 2013 அவன் எவரெஸ்ட் மலையோட உச்சியை போய் அடைஞ்சா. ஒரு காலே இல்லாத பெண் உலகத்திலேயே மிக உயரமான மலையில ஏறின. அந்த நாளிலிருந்து அந்த பெண் சாதாரண பெண்ணே இல்லை, உலகம் முழுக்க பேசக்கூடிய சிங்கப்பெண். இந்த பொண்ணு மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை எவ்வளவுதான் நம்மளுக்கு அடிச்சா, நம்ம மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மளை யாராலும் தடுக்கவே. நம்ம லிமிட்டேஷன் நம்ம பாடி இல்லைங்க, நம்மளோட மைண்ட் தான்.